இந்த நாள் முடியறதுக்குள்ள முடிவை எடுக்கணும். Through this, I am Dr. Doom. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இங்கிலீஷ் சாங் மாண்டேஜம் கொரேரோ அந்த சாங்கை வச்சு கேப்கட்டில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் கைஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் கைஸ், ஐ எம் டெரி எஃபெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் கேப்கட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவும் ஆடியோவும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங்கு ஆட் பண்ணுங்கள்ல, அதுக்கு வந்து சாங்கை கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ பீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா சாங்கில் வந்து பீட்டு வந்து மார்க் ஆகிருக்கும். அந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல பீட்டு கொஞ்சம் சிங்க் ஆகலையோ அந்த இடத்துலலாம் மேனுவலாக பீட் வந்து ஆட் பண்ணுங்கள். சாங்குக்கு பிட் ஆட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ வந்து ட்ரிம் பண்ணுறோம். ட்ரிம் பண்ணும்போது 0லேருந்து ஒரு 10 செகண்டுக்குள்ளே டயலாக் வர மாதிரி, நம்ம பேசுகிற டயலாக் வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 10 செகண்டுக்குள்ளே டயலாக் கிளிப் வந்து நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு டூம்ஸ் டேவோட ஒரு கிளிப் இருக்குது. அதை வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு ப்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்து ப்ரீஸ் கொடுத்துக்கிறோம். ப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லே கொண்டு வந்துடுறோம். அந்த இமேஜை ஓவர்லே கொண்டு வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கிறோம். ஒரு 0.4 செகண்ட் ட்ரிம் பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணுங்க பார்த்தீங்களா, அந்த டூம்ஸ் டேவோட கிளிப் வந்து 0.6 செகண்டுக்கு அதையும் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி தூக்கிடுறோம். தூக்கினதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஓவர்லே கொண்டு வந்த ப்ரீஸ் பண்ண இமேஜ் இருக்குல்ல, அதை வந்து நான் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்டாக இருக்கிற கீ ஃப்ரேம் வந்து நான் எதுவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற கீ ஃப்ரேம் மட்டும் இமேஜ் வந்து கீழே கொண்டு வந்துடும். அதாவது கீழேருந்து மேலே வர மாதிரி இமேஜ் வந்து நான் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து கிராஃப் வந்து ஈஸி இன்னும் வந்து கிராஃப் வந்து குத்துறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து எஃபர்ட் கொடுக்கணும். எஃபர்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பாடி எஃபர்ட்டில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு வார்லாக் டிசால்வ்னு ஒரு எஃபர்ட் இருக்குது. அது கொடுத்து உங்கள் வீடியோக்கு தகுந்த மாதிரி ட்விஸ்ட்டு, சைஸு, ஸ்பீடு அதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அயன்மேன் கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிளிப்ஸ் வந்து என்கிட்ட அதிகமாக இல்லை, அதனால் அயன்மேன் கிளிப் வந்து 0.3 செகண்டு கட் பண்ணிவிட்டு கிராப் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு டூம்ஸ் டேவோட கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். 1.5 செகண்டு, அதாவது 1.5 செகண்ட் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் எப்படி கட் பண்ணணும்னா, பீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆல்ரெடி பீட் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கல, அதுக்கு பீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறோம். 0.3 செகண்ட் 0.3 செகண்ட்னு டூம்ஸ் டேவோட கிளிப் வந்து 0.3 செகண்ட்னு செகண்ட்ஸாக கட் பண்ணிக்கிறோம். அப்படி கட் பண்ணோம்னா வச்சுக்க 5 கிளிப் வரும். 0.3 செகண்ட் கட் பண்ணும்போது 1.5 நிமிஷம் வருது, 1.5 செகண்ட் வருது. 5 கிளிப் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு கிளிப் வந்து நார்மலாக அப்படியே கிராப் பண்ணி அப்படியே விட்ருங்க. செகண்டாக இருக்கிற கிளிப் வந்து கீழே அது தொட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்து மிரர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து மிரர் பண்ணிக்கோங்க. 3வது இருக்கிற கிளிப் வந்து எதுவும் பண்ணாதீங்க. 4வது இருக்கிற கிளிப் வந்து அகைன் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து மிரர் ஆப்ஷன் வந்து கொடுத்து மிரர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண கிளிப் இருக்குல்ல, 5 கிளிப்பு டூம்ஸ்டே கிளிப்பு மட்டும், அதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் 5 கிளிப்புக்குமே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளிப் இருக்குல்ல, அதில் செகண்டு கீ ஃப்ரேம் அது கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு 220 அது மாதிரி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு கிளிப் வந்து ஜூம் இன் ஆகணும்,
அதே வந்து செகண்ட் கிளிப் வந்து ஜூம் அவுட் ஆகுற மாதிரி, அந்த மிரர் பண்ணுங்களா அந்த கிளிப் வந்து ஜூம் அவுட் ஆகுற மாதிரி. அப்படின்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் மிரர் பண்ண கிளிப் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து ஜூம் இன்னும் 220 வந்து கொடுக்கணும். தேர்ட் இருக்கிற கிளிப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து நார்மலாக கொடுத்துருக்கேன், செகண்டாக கீ ஃப்ரேம் வந்து 220. நெக்ஸ்ட்டு மிரர் பண்ண கிளிப்பு, 4வது இருக்கிற கிளிப் வந்து மிரர் பண்ணது, அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இதுக்கு வந்து 220, செகண்டு கீ ஃப்ரேம் வந்து நார்மலாக விட்டுருங்க. 5வது இதுக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதை வந்து அப்படியே விட்டுட்டு செகண்டாக இருக்கிற கீ ஃப்ரேம் மட்டும் 220 கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சேச்சுரேஷன் -100, ப்ரிலியன்ஸ் -100 கிளிக் பண்ணிட்டு மிரர் பண்ண கிளிப் இருக்குல்ல அதுக்கு ஓவர்லேயில் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக கட் பண்ணால் 2 கிளிப் இருக்குல்ல 0.6 செகண்டில் 0.3 செகண்ட் அயன்மேன் கிளிப் ஒன்று, டூம்ஸ்டே கிளிப் ஒன்று. அதுக்கு வந்து நான் அனிமேஷனில் போயிட்டு கிராஷ் ஷேக்குன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட கிளிப் வந்து ஆட் பண்ணி ஒரு 5 கிளிப் வந்து கட் பண்ணிக்கிறேன். 0.6 செகண்ட் 0.6 செகண்ட்னா ஒரு 5 கிளிப் வந்து கட் பண்ணி கிராப் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ணால் 5 கிளிப் இருக்குல்ல 0.6 செகண்ட், அதெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா 0.6 செகண்டுக்குள்ளேயே ரிவர்ஸ் எடிட் பண்ணணும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 0.6 செகண்ட் இருக்கிற கிளிப்பை வந்து 0.3 செகண்டுக்காக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ 0.3 செகண்டு இப்போ வேஸ்ட்டாக இருக்கிற 3 செகண்ட் இருக்குல்ல அந்த கிளிப் வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்களா 0.3 செகண்டு அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த 5 கிளிப்புங்குமே கட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். கிளிப்பில் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம், அது மாதிரி 5 கிளிப்பு, அதாவது 10 கிளிப்பு இருக்கும். 0.3 செகண்ட் 3 செகண்ட்னு அது 10 கிளிப்புமே கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதப்புறம் எல்லா கிளிப்புக்குமே கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஜூம் இன்னு ஜூம் அவுட் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற கிளிப் வந்து ஜூம் இன் ஆகணும், செகண்டாக இருக்கிற கிளிப் வந்து ரிவர்ஸ் பண்ண கிளிப்பு இருக்குல்ல அது வந்து ஜூம் அவுட் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இருக்கிற கிளிப்பில் செகண்டாக இருக்கிற கீ ஃப்ரேம் இருக்குல்ல எண்டு கீ ஃப்ரேம் அது வந்து அதை கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து ஜூம் வந்து 300 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கிளிப்புமே 300 செட் பண்ணிவிட்டு பொசிஷன் ஒன்று இருக்கும் XY பொசிஷன், அது கொடுத்து 200 அந்த கேரக்டர் வந்து சென்டரில் வர மாதிரி உங்கள் வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து பொசிஷனும் செட் பண்ணிக்கோங்க. அந்த வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுங்க. அந்த சேம் வேல்யூ வந்து இப்போ ரிவர்ஸ் பண்ண கிளிப் இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் இருக்குல்ல அந்த வேல்யூ வந்து அதுலேயும் செட் பண்ணணும். அது வந்து ஞாபகம் வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எல்லா கிளிப்புக்குமே ஒவ்வொரு கிளிப்புக்கும் நம்ம கட் பண்ண 6 கிளிப் இருக்குல்ல 5 கிளிப் இருக்குல்ல அந்த 5 கிளிப்புமே சேம் அதே மாதிரி வந்து செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கிராப் வந்து ஆட் பண்ணணும். கிராப் வந்து என்னன்னா கியூபிக்
அவுட்டு, கியூபிக் இன்னு இந்த 2 கிராப் வந்து ஆட் பண்ணுங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கிளிப்புக்கு வந்து கியூபிக் அவுட்டு, செகண்டாக இருக்கிற கிளிப் வந்து கியூபிக் இன்னு, ரிவர்ஸ் பண்ண கிளிப்புக்கு வந்து கியூபிக் இன்னு. புரியும்னு நினைக்கிறேன். சேம் எல்லா கிளிப்புமே அதே மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். அகைன் அயன்மேன் கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 0.3 செகண்டுக்கு ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அதில் செகண்டரி கீ ஃப்ரேம் மட்டும் ஜூம் கொடுத்துக்கிறோம். ஜூம் வந்து 220 கொடுத்துக்கிறோம். கிராப் வந்து ஈஸி இன்னும் வந்து கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தாங்களா மிரர் கிளிப்பு மாதிரி பண்ணாங்களா 1.5 செகண்டுக்கு, அதே மாதிரி சேம் இங்கேயே அதே மாதிரி பண்ணிக்கிறோம். கிளிப்ஸு பீட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி கிளிப்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு 1.5 செகண்டுக்கு கட் பண்ணிவிட்டு 0.3 செகண்ட் டிம் பண்ணிவிட்டு செகண்டரி கிளிப்புக்கு மட்டும் மிரர் ஆப்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி கொடுத்துட்டு 5 கிளிப்பு கொடுத்துட்டு ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு இதில் ஜூம் வந்து 220, ஸ்டார்டிங் கொடுத்தாங்களே ஜூம் அதே தான் இதுவும் 220 கொடுக்கணும். ஜூம் அவுட் வந்து அது சேம் 220 தான். மிரர் பண்ண கிளிப்புக்கு வந்து ஜூம் அவுட் ஆகணும். ஸ்டார்டிங் கிளிப் வந்து ஜூம் இன் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு கிராப் வந்து செட் பண்ணணும். கிராப் வந்து என்னென்னா ஸ்டார்டிங் வந்து சொல்லலை, அதுக்கும் செட் பண்ணல, செட் பண்ணிக்கிறோம். கிராப் வந்து ஈஸி அவுட்டு, ஈஸி இன்னு கிராப் வந்து இது 2த்துக்கும் செட் பண்ணிக்கிறோம். 2த்துக்கும் செட் பண்ணிவிட்டு சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரும் சேம் அதே காப்பி பண்ணி மிரர் பண்ண இதுக்கு வந்து செட் பண்ணிக்கிறோம். எகைன் அயன்மேன் கிளிப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு கிளிப்பும் 0.6 செகண்ட் இருக்கிற மாதிரி நான் ஒரு 4 கிளிப்பு கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கிறேன். ரிவர்ஸ் எடிட் எதுவும் பண்ணலை, ஜூம் இன் ஆகிற மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிராப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் அதே மாதிரி 4 கிளிப்புமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜூம் வந்து கொடுக்கணும்ல, ஜூமில் போயிட்டு 280 ஜூம் வந்து இதுக்கு கீ ஃப்ரேமில் வந்து 280 கொடுத்துட்டு பொசிஷன் வந்து கரெக்டாக அந்த ஹெட் பொசிஷனு இல்லைனா பாடி பொசிஷன் எதனா சேமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிங்க. இதெல்லாம் அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஜூம் வந்து 280, XY பொசிஷனும் கரெக்டாக சேமில் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிவிட்டு கிராப் வந்து ஆட் பண்ணணும். கிராப் வந்து இதில் உங்களுக்கு எந்த கிராப் வேணுமோ ஆட் பண்ணுங்கள், இல்லைனா கஸ்டம் கிராப் நான் எப்படி செட் பண்ணணும்னா அதே மாதிரி கூட செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக எஃபர்ட் வந்து ஆட் பண்ணணும். நான் எஃபர்ட் வந்து எப்படி ஆட் பண்ணேன்னா 0.10 செகண்ட் டயலாக் வந்து இருக்குல்ல, அந்த டயலாக்குள்ளே அந்த 10 செகண்டுக்குள்ளே நெகட்டிவ்னு ஒரு இது இருக்குது எஃபர்ட், அதை வந்து ஆட் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிரர் பண்ணவங்க பார்த்தீங்களா, ஒரு 1.5 செகண்டுக்கு 0.3 செகண்டுக்குள்ளே மிரர் பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு 1.5 செகண்ட் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா ரேடியேஷனல் பிளர்னு ஒரு எஃபர்ட் இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு உங்கள் வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான் லாஸ்ட்டாகவும் ஒரு டைம் பண்ணாங்களா, அதாவது மிரர் பண்ணுறதே வந்து 2 டைம் பண்ணுங்க. சேம் அதே காப்பி பண்ணி உங்கள் அந்த கிளிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரேடியேஷனல் பிளர் எஃபர்ட் மட்டும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் எடிட் பண்ணாங்களா, ஒரு 5 கிளிப் வந்து ரிவர்ஸ் எடிட் பண்ணுங்க. 0.6 செகண்டு 0.6 செகண்டு கட் பண்ணி ஒரு 5 கிளிப்புக்கு பண்ணுங்களா. அதுக்கு வந்து என்ன எஃபர்ட் ஆட் பண்ணுறதுன்னா எஃபர்ட்டில் போயிட்டு டேட்டா பிரான்ச்சு ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா ஒரு எஃபர்ட் வந்து வரும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் ஒரு 4 கிளிப்பு மட்டும்
லாஸ்ட்டில் அவுட்ரோக்கு முன்னாடி ஒரு 4 கிளிப்பு மட்டும் ஜூம் இன் பண்ணிங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எஃபர்ட் வந்து நான் எதுவும் ஆட் பண்ணலை. அதுக்கு வந்து நான் இது வந்து டிரான்சிஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் ஃப்ளாஷு அண்டு பிளாக் பெய்டு உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் என்னென்ன பண்ணேன்னா ஒரு கன்க்ளூஷன் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 0.10 செகண்டுக்கு டயலாக் வந்து ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு 0.6 செகண்டுக்கு வந்து டூம்ஸ்டே கிளிப்பு, 0.3 செகண்டுக்கு வந்து அயன்மெண்ட் கிளிப், அதாவது 0.9 செகண்டுக்குள்ளே 2 கிளிப்பு கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் கிராஷ் ஷேக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கிராஷ் ஷேக் ஆட் பண்ணிட்டு அதிலே ப்ரீஸ் மாதிரி பண்ணி கீழேருந்து மேலே வர மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 செகண்டு கிளிப்பு கட் பண்ணி 1.5 செகண்டில் 0.3 செகண்டு 0.3 செகண்ட் கிளிப்ஸ் வந்து கட் பண்ணி மிரர் பண்ணுங்க. மிரர் பண்ணும்போது கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி ஜூம் இன் பண்ணுங்க. அதில் என்ன ஜூம்னா 220 வந்து கொடுத்தங்க. அதுக்கு கிராப் வந்து ஈஸி அவுட்டு ஈஸி இன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.6 செகண்டு 0.6 செகண்ட் ஒரு 5 கிளிப் கட் பண்ணி ரிவர்ஸ் எடிட் பண்ணுங்க. 0.3 செகண்டில் ரிவர்ஸ் எடிட் பண்ணும்போது அதுக்கு ஜூம் வந்து 300 கொடுத்துங்க. 300 கொடுத்துட்டு அதுக்கு பொசிஷனும் கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். XY பொசிஷனும் கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டு அதுக்கு வந்து கிராம் வந்து என்ன கொடுத்துங்கன்னா கியூபிக் அவுட்டு கியூபிக் இன்னு வந்து கொடுத்துங்க. அதுக்கு எஃபர்ட் வந்து டேட்டா பிரான்ச். நெக்ஸ்ட்டு 0.3 செகண்ட் வந்து ஒரு சிங்கிள் கிளிப் மட்டும் கட் பண்ணி அதை லைட்டாக ஜூம் இன் பண்ணுற மாதிரி பண்ணால் அதுக்கு வந்து கிராப் வந்து ஈஸி இன்னும் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.5 செகண்டு அகைன் அந்த மிரர் பண்ணுங்களா அதே மாதிரி சேம் இது இங்கேயும் அதே மாதிரி 0.3 செகண்டுக்கு கட் பண்ணிட்டு 5 கிளிப்பு கட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஜூம் இன் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு ஜூம் வந்து என்ன கொடுத்தோன்னா 220. எஃபர்ட் வந்து என்ன ஆட் பண்ணனா ரேடியேஷனல் பிளர். இதுக்கு வந்து ரேடியேஷனல் பிளர் முன்னாடியே ஆட் பண்ணணும் பின்னாடியே ஆட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் பண்ண இதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா 4 கிளிப்பு கட் பண்ணுங்க. அயன்மேன் கிளிப்பு 4 கிளிப்பு 0.6 செகண்ட் 0.6 செகண்ட் கட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஜூம் இன் ஆகிற மாதிரி பண்ணுங்க. அதுக்கு வந்து கிராப் என்ன பண்ணுங்கன்னா கஸ்டம் கிராப் வந்து கொடுத்தோம். இதுக்கு வந்து எஃபர்ட் வந்து எதுவும் ஆட் பண்ணலை, டிரான்சாக்ஷன் மட்டும் ஆட் பண்ணோம். ஒயிட் ஃப்ளாஷு அண்ட் பிளாக் பெய்டு அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக இன்ட்ரோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் டுட்டோரியல் வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.